இந்த பால் பண்ணை மூலியமா எத்தனை மாடு உங்களுக்கு வந்து நல்ல உதவினா நல்லா உதவிங்க, நல்லா பால் கறக்குறாங்க, நல்லா பொருள் நல்லா செய்கிறாங்க. சரி, எங்களுக்கு வந்து பால் வந்து விநியோகத்துக்கு நல்லா செய்கிறாங்க. ஆனால் பால் விலை கொஞ்சம் டல்லாக இருக்குது. ஆனால் விலைவாசிகள் கொஞ்சம் கூடுதலாக இருக்குது. ஓஹோ, சரி சரி. தீவனம் அந்த மாவு புண்ணாக்கு இது வந்து விலைவாசி ஜாஸ்தியாக இருக்குது. இந்த மாடு மூலிமா உங்களுக்கும் ஏதோ 10% குடும்ப வாழ்க்கைக்கு வந்து நம்ம பயனடைகிற மாதிரி மாட்டுக்கு 10 ரூபா, மற்ற இதர செலவு 5 ரூபா, அதுக்கு தகுந்த வேலை கூலி பாட்டுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு ஏதோ ஒரு நல்ல ஒரு மற்ற ஒரு வேலை வாய்ப்பு மற்ற இது சொன்னால் ஒரு கொஞ்சம் அமௌண்ட் தர்றாங்க, அதை வச்சு அதை பயனடைகிறேன். சரி சரி. அது நல்லா நல்லா உங்களுக்கு அது நல்லா 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 அந்த களிமண் சீக்கிரம் சொல்லணும் கிடைக்குது. அதனால் பால் இருந்ததுன்னா ஆனால் அந்த விலைவாசி வந்து ஜாஸ்தியாக இருக்குது. இந்த மாடு பால் இல்லாமல் வேறு என்ன வருமானம் குடும்பத்துக்கு இருக்கா? குடும்பத்து விவசாயம் இந்த மானாவரி முன்னாடி தண்ணி பம்ப் செட்டுலாம் இருக்குது. அந்த மழை தண்ணிகள் இல்லாமல் ரொம்ப இதாக இருக்குது. ஓஹோ, இப்படி பயிர் வச்சு அந்த மானாவரி பால் தான் பால் மற்ற விவசாயம் ஆடு மாடுகள் படிக்கிறது. இதே இங்கிலீஷ் மீடியம் இருந்தால் அதுக்கு செலவு இதுல ஆகிடுது இல்லை. ஆமாம், அதனால் அந்த வளர்ச்சி செலவுக்கு ஏதோ சரி சரி. எத்தனை பிள்ளைங்க? எனக்கு 2 பையங்க. எல்லா கல்வியும் பயன்படுத்தி நல்ல முறையில் படிக்கணும். அவங்க படிப்புக்கும் இந்த இது வந்து இது கொஞ்சம் சப்போஸ் இப்போ இங்கிலீஷ் படிக்க வைக்கிறேன். பால்காட்டை ஒரு 5000 கொடுங்க, ஒரு 2000 கொடுங்க, ஃபீஸ் கட்டணும், செலவுக்கு கொஞ்சம் பற்றாக்குறையாக இருக்குது. அப்படின்னு இதனால் எந்த விதமான சின்பாய் மற்ற விவசாயம் நல்லா எந்த விதமான குறைபாடுகள் இல்லை. இன்னும் அதுக்கு மேலே எங்களுக்கு வந்து குறைபாடுகள் வந்து பால்களில் கொஞ்சம் கம்மி. முன்னாடி நல்லா கொடுத்தாங்க, இப்போ ரேட்டு கம்மியாக இருக்குது. முன்னாடி எவ்வளோ கொடுத்தாங்க? இப்போ முன்னாடி 25 ரூபா கொடுத்தாங்க, இப்போ வந்து 23 ரூபா. ஆனால் ஒரு குண்டால் சோளம் வந்து 1000 அரவைக்கு வந்து அரைக்கிறது நெல் புண்ணாக்கு வந்து 60 கிலோ மூடை வந்து 1500 ரூபா. 60 கிலோ புண்ணாக்கு இதெல்லாம் இருக்குது. இதுக்கெல்லாம் பராமரித்து மாட்டு தீவனம் போட்டு அதை எல்லாம் பராமரிக்க தண்ணி மட்டும் ஒன்று மட்டும் கொஞ்சம் விலைவாசி இல்லாமல். இதனால் நீங்கள் இந்த கடன் வாங்குறது, வட்டிக்கு கடன் வாங்குறது இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டாப் ஆகிருக்கா? அதே ஐஸெல்லாம் அது நல்ல முறையில் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் பயனடையுது. சரி சரி. நம்மளும் நல்ல முறையில் கொடுத்தா அவங்களும் நல்ல பயனடை மாதிரி கொடுக்குறாங்க. நம்மளும் ஒரு மாதிரியாக இருந்தால் அவங்களும் ஒரு மாதிரியாக உதவி செய்வாங்க. அது இல்லை உடையது. நம்ம நல்ல முறையில் இருந்தால் 5க்கு 10 விட்டு பெருக்கணும்னா அவங்கள்ட்ட கேட்குறதுக்கு நம்மளுக்கு நல்லா இருக்கு, அவங்களுக்கு கொடுக்குறதுக்கு நல்லாவும் இருக்குது. என்னை பொறுத்தளவில் நல்ல முறையில் நல்லா விஷயம்லாம் நல்லா நடக்குது.